வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் செஞ்சுக்கலாம். இது பட்டர் கூட சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்குவோம். 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பட்டர், பவுடர் பண்ண சுகர், உப்பு எல்லாமே இந்த மாவில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிடிக்க வர அளவுக்கு நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ லேசாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். தண்ணியை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு பிசைச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நல்ல மொறுமொறுப்பாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கோதுமை மாவோட பட்டர்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுப்போம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து இந்த மாவை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கிட்டு அது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பாதி அளவுக்கு எடுத்து நல்லா உருட்டி இப்போ இந்த கட்டையில் வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் கனமாக இருக்கணும், அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ ரவுண்டாக தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தேவையில்லாத ஓரத்து பாகத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு நல்ல உங்களுக்கு விரும்புகிற ஷேப்பில் நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சுருக்கோம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த பீசஸை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அப்படியே மொத்தமாக போடாதீங்க, உடஞ்சி போயிடும். இந்த கோதுமை மாவு பட்டர் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் உடஞ்சி போகும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் நேரம் நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பை மீடியம்லேயே வச்சு பொறுமையாக அப்புறமா திருப்பி விட்டுக்குங்க. போட்ட உடனே திருப்பி விட்டால் உடஞ்சி போகும். சூடாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துப்போம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் இது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நமக்கு கோதுமை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக, உள்ளே அப்படியே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அந்த பட்டர் வாசனையோட மேலே கிறிஸ்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட்டு வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட்டை உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் இது. செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.